ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. ஆண்டவன் துணை நிற்கின்றான் என்பதற்கு அண்ணல் நபிகள் வாழ்வில் நடந்த இந்த குகை சம்பவம் பெரும் உதாரணம் அல்லவா? உள்ளத்தில் தூய்மையும் செயலில் நேர்மையும் உடையவர்கள் ஆண்டவனே கூட்டணி அமைத்து வெற்றியை தேடி தருவான் என்ற மகத்தான உண்மையை இந்த நிகழ்ச்சி நமக்கு எடுத்து காட்டுகிறது. பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு இதைவிட ஒரு முன்மாதிரி நடத்தி இருக்க முடியுமா? பகைமையும் கடவுளின் துணையால் பொறுமையால் வெல்லுங்கள் என்பது அன்னாரின் வாழ்க்கை நமக்கு சொல்லித்தரும் பாடமாகிறது அல்லவா? அதேபோல் அரபு தேசம் ஒன்றில் மன்னர் ஒருவர் வாழ்வின் இறுதி கட்டத்தை எட்டி மரணப்படுக்கையில் இருந்தார். தனது சாம்ராஜ்யத்தை தனக்கு பின் எந்த மகனும் ஒப்படைக்குது என்று யோசித்தபடி இருந்த அவர் தனது 3 இளவரசர்களும் அழைத்து, உங்களிடம் ஆட்சி பொறுப்பை ஒப்படைத்தால் என்ன செய்வீர்கள் என்று கேட்டாராம். முதலாவது இளவரசர், அரசரே, என்னிடம் ஆட்சி அதிகாரம் வந்தால் எல்லா இடங்களிலும் தொழுகை கூடங்கள் கட்டுவேன், மக்கள் அனைவருக்கும் உரிய நேரத்தில் தொழுவதை உறுதி செய்வேன், அதை கண்காணிக்க காவலில் நியமிப்பேன், தொழுவதற்கு வராதவர்களை தண்டிப்பேன் என்றாராம். இரண்டாவது இளவரசர், அரசே, நான் மன்னராக முடிசூட்டிக் கொண்டால் வீட்டுக்கு வீடு பக்தி கூடங்களை அமைப்பேன், காலையிலும் இரவிலும் அந்த பக்தி கூடங்களில் கடவுளின் திருநாமத்தை ஓதச் செய்வேன், ஓதுகின்ற மந்திரங்களையும் இறை வேடல்களையும் நன்கு மனப்பாடம் செய்வர்களுக்கு பெரும் பரிசளிப்பேன் என்றாராம். மூன்றாவது இளவரசர், மன்னர் பெருமகனே, நான் ஆட்சி அதிகாரம் பெற்றால் இறைவன் இந்த உலகை எப்படி படைத்திருப்பானோ அதை அப்படியே பாதுகாப்பேன், யாரையும் எதற்கும் கட்டாயப்படுத்த மாட்டேன், ஒவ்வொரு தனி மனிதன் ஆணோ பெண்ணோ குழந்தையோ யாராக இருந்தாலும் அவை நம்பிக்கைகளை மதிப்பேன், ஒவ்வொருவரின் இதயத்திலும் இறைவன் ஏற்றி வைத்திருக்கும் தனித்துவமான நாண ஒளி அணையாமல் காப்பேன், இறைவன் படைத்ததை விட ஒரு சிறந்த உலகையும் மனிதனையும் என்னால் படைக்க முடியாது, ஆகையால் இறைவன் உருவாக்கியிருக்கும் பன்முகத்தன்மை மாறாமல் இருப்பதை பேணி காப்பேன்,